ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றி பார்க்கும்போது நம்ம எஃப்எம் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்த எஃப்எம் போர்டு. அதுக்கு அடுத்தது இது யூஎஸ்பியோட வந்தது. அதுக்கடுத்த மூணாவது இது ப்ளூடூத்தோட வந்தது. இது மின் பக்கம் வந்து இந்த ஒர்க்கு கைடு தனியாக வச்சுருக்கேன். வரும் நல்லா. இது எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதுதான் சிறந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ யூஸ் பண்ணுற எஃப்எம்மு. ஏன்னா இதில் வந்து ஸ்டீரியோ வரும் எஃப்எம்மில். இதில் வந்து மோனோ மட்டும்தான் வரும். மோனோனா ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் அவுட்புட் லைன் கிடைக்கும். இதில் 2 ஸ்பீக்கர் அவுட்புட் லைன் கிடைக்கும். லைட்டான சிக்னல் கிடச்சது ஃபுல் ரேஞ்சில் சூப்பராக பாடும். இது வந்து ஃபுல் ரேஞ்ச் நல்லா சிக்னல் கிடச்சா மட்டுமே இது வந்து வேலை செய்யும். இது நல்லா பாடும். இது வந்து மீடியமாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதில் ஒன்று ப்ளூடூத்து, இது ப்ளூடூத் இல்லாமல் வந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடியோ அவுட்புட் தான் வரும். அதை வந்து கெப்பாசிட்டர் போட்டு வந்து 2 ஆடியோவை பிரிச்சுருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு. அது ஒன்று தான் வரும். இந்த பாருங்கள், இதுதான் ஆடியோ அவுட்புட்டு லைனு. இதுலேருந்து ஒரு கெப்பாசிட்டருக்கு இந்த பக்கம் ஒரு அவுட்புட் வருதுங்களா, இந்த கெப்பாசிட்டிலேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு அவுட்புட் வருதுங்களா, 2 அவுட்புட். அவ்வளோதான். இதில் வந்து இதுக்கு பெரிய ரெஜிஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து இங்கே இருக்குது. இது வந்து இன்புட் லைன் வந்து +12 வோல்ட்டு. மைனஸ் அப்படி வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க, இதுதான் -1 வோல்ட்டு. சரிங்களா. இதில் வந்து காயில் மேலே ஒன்று சுற்றி வரும், காயில் எண்டிங்கு. இது வந்து தான் எஃப்எம் ஆண்டனா. இந்த எஃப்எம் அப்போ வந்து அந்த காலத்து பழைய செட்டெலாம் இருக்கும், 440 ஐசி உள்ள செட்டெலாம். மோஸ்ட்லி அப்போ அந்த ஐசியில் தான் போடுவாங்க. அப்போ இந்த எஃப்எம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அதுக்கப்புறம் வந்தது. இது யூஎஸ்பி போர்டோட வந்தது. இதுலேயும் எஃப்எம் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இது ப்ளூடூத்தோட வந்தது. இதுலேயும் ஒரு எஃப்எம் ஓரளவுக்கு தான் எடுக்கும். ஆனால் இந்த அளவுக்குலாம் கிளாரிட்டியாக இது வரைக்கும் வேறு எதுவும் கொடுக்கல, அது அதுவும் வரல. இது சோனி ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, CXA 1619BS சீரீஸில். இது ஃபுல் லைன் சிக்னல் எடுக்கும்போது இந்த கலர் லைட் எரியும், ரெட் கலர் லைட்டு. அதுக்காக தான் அந்த எல்இடி பல்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்எம் ஆண்டனாவை பற்றி போட்டிருந்தாங்க. எஃப்எம் ஆண்டனா ஆல்ரெடி ஓல்டு மாடல் இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு லைன் எடுப்போம், இதுலேருந்து ஒரு லைன் எடுப்போம். எடுத்து 2 ஒன்றா எடுக்கலாம், இல்லை 2 எடுக்கலாம். எடுத்து வந்து இந்த ஏரியலில் கனெக்ட் பண்ணிவிடுவோம் எஃப்எம் ஆண்டனாவை. ஆண்டனா அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து வெளிநாட்டு எஃப்எம்லாம் இழுக்கிறாராம். அது எப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு கட்டமாக போட்டுக்கிறாங்க. இந்த 2 லைன் எடுத்து வராங்க. ஒரு லைனு எஃப்எம் ஏரியலில் கொடுத்துட்றாங்க. இன்னொரு லைன் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னு வருது இல்லைங்களா, காமிக்கிறாருங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நடுவில் வருதுல இடத்துல லைனு, அதை இந்த இன்னொரு லைன் கொண்டாந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஒரு லைன் வந்து எஃப்எம் ஏரியாவில் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லா சேனலும் பக்காவாக எடுக்குதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 5 மீட்ரு ஒயர், 5 மீட்ரு ஒயர் இருந்தாலே போதும், எஃப்எம் அருமையாக எடுக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த கட்டமாக போட்டுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு பெருசாக போட்டு சின்ன போட்டுட்டு இது ரவுண்டாக போட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது முன்னாடி எஃப்எம்காக நல்ல சிக்னல் கிடைக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்கும்போது நீங்கள் வந்து கட்டமாகவோ ரவுண்டாகவோ யூஸ் பண்ண வேணாம். ஒரு ஒயர் உங்கள் போர்டுலேருந்து ஒரு 3 மீட்டர்லேருந்து 5 மீட்ரு இருந்தாலே போதும், பக்காவாக எஃப்எம் கிடைக்கும். இது எல்லாத்தோட சிறந்தது. இன்னமும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. வீடியோ வேணால் சொல்லுங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக அதுக்காக போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் ஏற்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஓகே, நான் கொடுத்த தகவல் போதுமானதாக இருந்தால் கீழே ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்ன உங்கள் தகவல் வேணுமோ கேளுங்க கமெண்டில். கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.